வணக்கம். இது உங்கள் சேரல், நாங்கள் உங்கள் தவம் தமிழ்தாசன். பலமுறை சேரலை பார்க்குறவங்களுக்கு கூட தெரியும். அது பழங்குடியை தேடி போகிற விஷயமா இருக்கட்டும், தமிழ் சூழ் மலைகளுக்காக போகிற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டியில் போட்டுக்கிட்டுருக்கோம். பாண்டியர்கள் பொற்கோயில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் இப்போ போன இடத்த சொல்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். மதுரையின் வரலாற்று பொக்கிஷம்னு சொல்லலாங்க. கற்கோயில் கூட அதான் இடம் பூரா கற்கோவியலும் கல்திட்டை கல்பதுக்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மேட்டில் இந்த ஏரியா பூரா அடங்கொய்யால என்ன எவ்வளோ ஆழம் தோண்டிருக்காங்க பாருங்க. இந்த கல்லில் எப்படி மனுஷன் தூக்க முடியும்? இவ்வளோ வயதா எப்படி அடுக்குனா? எத்தனை பேர் பண்ணா? இது எங்கே வெட்டினா அந்த கல்லை? எங்க அப்பா இந்த ஏங்க இது எவ்வளோ ஏக்கரு? என்ன அது? இது அரசு தெரியுமா தெரியாதா? தோண்டி போட்டிருக்காங்க கல்லெல்லாம். செம்பூரான் கல்லிலேயே ஒரு கல்வெட்டம் அமைத்து அதுல ஒரு கற்பதுக்கை வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பா இது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம் சொல்லலாம். வீடியோல அந்த இடத்த பாக்குறவங்களுக்கு என்னடா அது எங்க பார்த்தாலும் கல்லா குவிகளா இருக்குது, பலகை மாதிரி கல்லை வச்சு 4 பக்கமும் அடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க குழப்பமா இருக்கும். இது வேற ஒண்ணும் இல்ல, எளிமையா புரிஞ்சுக்கிறோம்னா இது அந்த காலத்து ஆதி மனிதர்களுடைய கல்லறை. இந்த ஊர் குன்னங்குடிப்பட்டி எங்க இருந்துச்சுன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கருங்காலக்குடி பக்கத்துல குன்னங்குடிப்பட்டி மலை அப்படியே பின்னாடி. அந்த இடத்த இன்னைக்கு எப்படி சொல்றாங்கன்னாக்கா குரங்கு பானை அப்படின்னு. குரங்கு மாதிரி வாழ்ந்த இடம். குறிப்பா இது மாதிரியான ஈம சின்னங்கள் இருக்கிற இடங்க குரக்கப்பற்றைன்னு அழைக்கப்படுறது ஒரு வழக்கமா இருக்குது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அங்க போனா எங்களுக்கு ஆச்சரியங்கள் பெரிய அளவுல. அது என்ன சொல்றது, உண்மையில அது போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்குள்ளே தான் இருக்கிறோமா, இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் மதுரைக்குள்ளேயா இருக்குது, நம்ம பார்க்குறது மதுரையில் தானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா போன உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் திட்டை, இந்த மாதிரியான அமைப்பு மதுரையில் பெருசாக நம்ம பார்க்க முடியாது. கல் பதுக்கைகள் நிறைய பார்க்க முடியும். அந்த கல் திட்டையே பார்த்துருக்கோம். ஆனா இதை ஒரு வீடு போன்ற அமைப்பு. ஆமா, அந்த வீட்டுக்குள்ளே 2 அமைப்பு, 2 அறை. அந்த ஊர்ல என்ன சொல்றாங்கன்னா அது குள்ள மனிதர்கள் வாழ்ந்தது, குரங்கு மனிதர்கள் வாழ்ந்தது, அவங்களுக்கு நம்பிக்கை வச்சுக்கோங்க. அதான் அந்த குரங்கு மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அதுக்கு பேரே குரங்கு பானைன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை அதுக்குள்ள போறதுக்கு நிறைய உள்ளூர்காரவங்களுக்கு பயம் இருக்குது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு இடம். எப்படி வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று தொழில் ஆய்வாளர்கள், அறிஞர்களுடைய பார்வையிலிருந்து இந்த இடம் தப்புச்சு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கும் அது உயிர்ப்போடு இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறது அநேகமாக அதை பாதுகாக்கணும். சேரல் தான் காணொலியாக முதல்ல கொண்டு வருதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அது கிடைக்காது. ஆமா, எங்க பார்த்தாலும் கல் குவியலா இருக்குங்க. மதுரையில கல் திட்டைகளா, இவ்வளவு கல் வட்டங்கள். இதை பாருங்க, இது கொடைக்கானல், மறையூர் இந்த பகுதியில தான் என்ன இருக்கும்னா இந்த மாதிரியான கல் திட்டைகள் இருக்கும். இதை பார்க்கறதுக்காகவே சுற்றுலா பயணிகள் போவாங்க. ஆனால் மதுரையில் இப்படி கல் திட்டைகளும் கல் பதுக்கைகளும் இதை பரவி இருக்கிறத பார்க்குறது ரொம்ப அதிசயமா இருக்குது இல்லையா? இதே இருக்குங்க. ஆமா பாருங்க, இது பூரா இது கல் வட்டம். இப்போ இவர் பாருங்களேன், அப்படியே கல் வட்டம் போட்டிருக்காங்க. ஒரு வட்டம் கல் வட்டம் இல்லையா? ஆமா, முக்கியமானவராக இருந்திருக்கலாமோ. ஒரு இவ்வளோ பெரிய கல் எப்படி தூக்கியிருப்பாங்க? இது எப்படி தூக்கி மேல வச்சாங்க, என்ன பயன்படுத்தினாங்க? அன்னைக்கு எல்லாம் தொழில்நுட்ப காலம். முதல்வர் அறிவிச்சு இங்க இருந்து நம்ம இந்த காட்சி வச்சோம்னா என்ன எவ்வளவு, இங்க பாருங்களேன், பூரா கற்குவியல். அவ்வளவு பெரிய மேடா இருக்குது, ஒரு தொல்லியல் மேடா இருக்குது. இது கல் திட்டை, ஒரு பெரிய இது கல் வட்டம், அது எல்லாம் கல் குவியல். அந்த கல் குவியல் அப்படியே காமிங்க பூரா காமிச்சு. ஓகே, கல் குவியல். இது நெடுங்கல். இது ஒரு நெடுங்கல்லாம் இருக்கலாம், இல்லை கல் பதுக்கையாக இருக்கலாம். எனக்கு பார்க்க ஒரு நெடுங்கல் தனி கல்லாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்குள்ளே போகிறதுலேருந்து அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு கல் திட்டை, கல் பதுகை, கல் குவியல் பார்க்கும்போது நாங்கள் அடைந்த அந்த பிரமிப்பும் ஆச்சரியம் இருக்குல்ல, அது இப்போ இந்த நிமிடம் வரை பேசுறது, இந்த நிமிடம் வரை எங்களுக்கு போகலை. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா கூட அந்த விஷுவலை கற்பனை பண்ணி அந்த கற்பனை போன நினைவில் பார்த்தா கூட அந்த ஆச்சரியம் இந்த நிமிடம் வரை குறையலைங்கிறது உண்மை. இங்கே பாருங்க, அடேங்கப்பா, ஓஹோஹோ, எங்க என்னங்க எவ்வளோ ஆழம் பாருங்க. நாய் அடிச்சு போட்டுருப்பாங்க. நாய் அடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ எலும்புதான் அது. அடேங்க அப்பா, என்ன எவ்வளோ ஆழம் தோண்டிருக்காங்க பாருங்க. இந்த கல்லில் எப்படி மனுஷன் தூக்க முடியும் இவ்வளோ வயதா?
எப்படி அடுக்குனா, எத்தனை பேர் பண்ணா, இது எங்கே வெட்டினா அந்த கல்லை? அப்பா எப்படி இருக்குது? அதாவது நமக்கு வெளியே தெரியுது இந்த கல் இவ்வளவுதான், மேலே தெரியுது இந்த கல் Okay. பதுக்கை. அதாவது இவ்வளவு இந்த பாருங்க, இந்த வெளியில கொஞ்சம் தெரியுது தெரியுது. இவ்வளவுதான். அப்படியே நீங்க கேமரா எடுத்து உள்ள காமிச்சீங்கன்னா அந்த கல் எவ்வளவு ஆழம் பாருங்க. எவ்வளவு நீளம் பாருங்க. அப்படியே காட்டுங்க கேமராமேன் கேசன், உள்ள போய் காட்டுங்களேன் அப்படியே. இப்போ இந்த குரங்கு பானைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த கல் திட்டைகள், கல் பதுக்கை இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள்ன்றது ஒன்றும் இல்லை, இறந்தவர்களுக்கு மரியாதையாக அடக்கம் செய்யக்கூடிய ஒரு வகையான முறைகள், பல வகையான முறைகள் இருக்குது. கற்களை வைத்து, பெரிய பெரிய கற்களை வைத்து அடக்கம் செய்கிற முறைகளை தான் வந்து பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் அப்படின்னு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த காலத்தை எப்படி நம்ம வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். தொல்பழங்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் என வகைப்படுத்துகிறாங்க. தொல்லியல் அறிஞர்கள் வந்து இதை அடுத்தடுத்த கட்டமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம்னு சொல்லி இதை வரையறுக்கிறாங்க. இந்த பெருங்கற்காலம் அப்படின்னா என்னன்னு வந்து நம்ம தொல்லியல் அறிஞர் கீழடியை வந்து உலகத்தினுடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தொழில் அறிஞர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்டபோது, நம்ம பெருங்கற்கால சின்னம் வந்து நம்ம ஒரு தனி காலகட்டமாக நம்ம இது நாள் வரையும் பார்த்துட்டு இருக்கோம். வரலாற்றில் வந்து பெருங்கற்கால காலம் தனியான ஒரு காலம் என்று தனியாக வரலாற்றறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்தளவு வந்து அப்படி ஒரு காலகட்டம் வந்து இருக்காதுங்கிறது தான் என்னுடைய தகவல். ஏன்னா சங்ககால மக்களின் புதைப்படம் தான். ஏன்னா எப்படி புதைப்படம் தோன்றும்? புதைப்படம் என்பது ஒரு வாழ்விடத்தின் ஒரு பகுதி. வாழ்விடம் இல்லாமல் புதைப்படம் தோன்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது புதைப்படங்கள் நம்மகிட்ட நிறையா கிடைக்கிது. விவசாயத்துக்கு பயன்படாத பகுதியை தான் அந்த கால நம்முடைய முன்னோர்கள் வந்து தேர்வு செய்து அந்த புதைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அவர்கள் வாழ்ந்த பகுதி அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு செழுமையான ஒரு மண்டல் மண் சமவெளியாக தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் அந்த விவசாயத்தை அங்கே பெருக்கி நிலையாக குடியேறியது வந்து பிளைன்னு சொல்லப்படுகிற சமவெளி பகுதி. ஆனால் அவங்க புதைப்படம் தேர்ந்தெடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைச்சரிவில் இருக்கும், இல்லைன்னா நம்ம லேட்ரைட் பெட்டுன்னு சொல்லுவோம், அதே போல் கால்சினேட்டட் பெட்னு சொல்லுவோம். அங்கே ஒரு புல் பூண்டு வளராது. அந்த மாதிரி இடங்களெல்லாம் இந்த புதைப்படங்களை தேர்வு செய்து அவங்களுக்கு புதைத்த காரணத்தினால் சுற்றி கல்வெட்டு இருக்கிறத பார்க்குறோம். சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டோமா, இது ஃபுல்லாக ஒரு கல்வெட்டு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேடு எழுப்பி ஒரு கல்வெட்டை வச்சு அது கல்வெட்டுக்குள்ள கால் பதுக்க வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதுக்கைகளே வந்து சுற்றி வச்சு ஒரு வட்டமாக வச்சுருக்குறாங்க. உள்ளே எத்தனை பேரை புதைச்சாங்க என்னங்கிறது தெரியல. போரில் அழிந்த மனிதர்களா இல்லை இயற்கையில் அழிந்த மனிதர்களோ ஒரு குழுவோட தலைவராக எதுவும் தெரியல. கண்டிப்பாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதி. குன்னங்குடிப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த பெருங்கற்கால சின்னங்கள் ஒரு மேடான பகுதியில் இருக்குது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடத்தை பொறுத்து பெருங்கற்கால சின்னங்கள் மாறுபடும். ஒரு இடத்துல வந்து இப்போ நீங்கள் வந்து மலைப்பாறைகள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தால் கல்லால் ஆன பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கும். இப்போ மலைப்பகுதியில் இல்லாமல் ஒரு சமவெளியாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து முதுமக்கள் தாழிகள் அதிகமாக கிடைக்கும். ஆதிச்சநல்லூரில் சிவகலையிலலாம் பாருங்கன்னா நிறைய முதுமக்கள் தாழிகள் கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு மலைப்பாங்கான இடமா இருந்தது அப்படின்னா அந்த பாறைகளை பயன்படுத்தி நினைவு சின்னங்களை எழுப்புறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. பெருங்கற்கால சின்னங்கள்னா என்ன அப்படின்னு அதை தொழிலறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு வரையறுக்கிறாங்கன்னா, பெரிய பெரிய கற்களை கொண்டு ஈம சின்னங்களை அமைத்து மக்கள் வாழ்ந்த காலத்தை தான் பெருங்கற்காலம் சொல்கிறாங்க. இறந்தவர்களை புதைத்த இடத்திலோ அல்லது அவர்களுடைய எலும்புகளை புதைச்ச இடத்திலேயோ வந்து பெரிய பெரிய கற்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஈம சின்னங்கள் தான் பெருங்கற்கால சின்னங்கள்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. இந்த பெருங்கற்கால சின்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன வகையான பெருங்கற்கால சின்னங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்தியாவில் பரவலாக காணப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தாழிகள், யோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாழிகள், ஈமப்பேழைகள், கற்பதுக்கைகள், கற்திட்டைகள், குத்துக்கற்கள் அல்லது நெடுங்கற்கள், மனித உருவ குத்துக்கற்கள், கல்வட்டங்கள், கற்குவை வட்டங்கள், குத்துக்கள் வரிசை, இரட்டைக்கல் வரிசை, தொப்பிக்கல் அல்லது குடைக்கல், பாறை குடைவு பதுக்கை இப்படின்னு ஒரு 12 வகையான பெருங்கற்கால சின்னங்கள் தென்னிந்தியாவில் முழுக்க கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 12 வகையான இந்த ஈம சின்னங்கள் வந்து குன்னங்குடிக்கு போகும்போது எத்தனை வகையானது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழிகள், கற்பதுக்கைகள், கருத்திட்டைகள், குத்துக்கற்கள், நெடுங்கற்கள், கல் வட்டங்கள், கற்குவியல் வட்டங்கள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான ஈமச்சின்னங்கள் அங்கே இருக்குது. ஏதோ வீடு கட்டுமானம் மாதிரி இருக்கு பாருங்க. பழைய கட்டுமானமாக பாருங்க சொல்ல இல்லை தெரியல கட்டுமானம் இருக்குது. பழைய கட்டுமானமாக தெரியல. ஒரு கட்டுமானம் மாதிரி இருக்குல்ல. ஆமாம்,
கட்டுமானம் பழைய உறுதியாக கட்டுமா- இருக்குது. நிச்சயமா ஆய்வுக்கு உட்படுத்தணும். இது பூரா கல் வச்சு காரை வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், இது பழைய நம்ம கற்காலம். அங்கே பள்ளிகள் பார்க்கும்போது இந்த மாதிரி மண்ணை போட்டு தானே கல்லா வச்சு ஆமாம் கட்டியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது மாதிரி இருக்கு. அதை தான் இன்னைக்கு நமக்கு வந்து சிவகலையில் கிடைக்கக்கூடிய ஈம குழியிலேருந்து கிடைத்த நெல்மணிகளும் அங்கே கிடைத்த இரும்பு பொருட்களையும் ஆய்வு செய்த போது தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய இரும்பு காலம் அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையானதாக, ஏறக்குறைய ஒரு 5300 ஆண்டுகள் பழமையான இரும்பு கற்கால பண்பாட்டை நாம் தமிழ்நாடு கொண்டிருக்கிறது. உலகினுடைய முதன்மையான இரும்பு கால பண்பாட்டை தமிழ்நாடு அடைந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். இதெல்லாம் கற்கால கருவிகள் மாதிரி இருக்க பார்க்குறது, முனையா பார்க்குறது தான் இருக்குது பாருங்க. அப்படி இந்த பகுதியில் வந்து இந்த குன்னங்குடி பட்டியல நீங்கள் வந்து இப்போ ஆய்வு செஞ்சால் ஏறக்குறைய இன்னும் சிவகலைக்கு ஒத்த அல்லது சிவகலையை தாண்டக்கூடிய அல்லது இன்னும் நம்மளுடைய இரும்பு கால பண்பாட்டை, இதை பெருங்கற்கால பண்பாட்டை புதிய வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு மேலும் நிறுவுவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த மக்கள் அல்லது இரும்பு காலத்தை சேர்ந்த மக்கள் வந்து இரும்பு பொருட்களை அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாருங்க, பூவா கற்குவியல்கள் தான் யாத்தே, ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு வரலாறுடா சாமி. இது பாருங்க, நம்ம பார்த்ததுல இது ஒரு வித்தியாசமா இருக்குது. பூரா செம்பூரான் கல், பூரா செம்பூரான் கல், இரும்பு கிடைக்கக்கூடிய செம்பூரான். இந்த கல்ல தான் இரும்பை எடுத்ததா சொல்லுவாங்க. செம்பூரான் கல்லையே ஒரு கல்வெட்டம் அமைத்து அதுல ஒரு கற்பதுக்கை வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பா, இது வந்து உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம் சொல்லலாம். வெண்கலம், தங்கம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்திருக்கிறத பார்க்குறோம். நம்ம கோதைன்னு பெயர் பொறித்த தங்கம்லாம் நமக்கு வந்து மதுரையினுடைய வைகை ஆற்றங்கரையிலே கிடைச்சிது. அதுவும் இல்லாமல் இந்த மக்கள் தான் வந்து ஏரி குளங்களெல்லாம் இவங்க தான் வந்து துவக்க காலத்தில் வெட்டி வேளாண்மையை ஒரு முக்கிய தொழிலாக கொண்டு இவர்கள் தான் வேளாண்மைக்குள்ளே வர்றாங்க. பிரதானமாக அவங்களுடைய இன்னொரு தொழிலாகவும் கால்நடையை மேய்க்கிறது வந்து அவரோட முக்கியமான தொழிலாகவும் இருந்தது. குறிப்பாக வீடுகள் அமைத்து வாழ்ந்திருக்கிறாங்க. இக்கால மக்கள் வந்து நிலையான தங்குமிடம் கொண்டு கூட்டு சமூகமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் அவர்களுடைய இந்த பெண்கற்காலத்தில் நிலவிய பண்பாடாக அவங்க சொல்றாங்க, வந்து தொழிலாளிகள் சொல்றாங்க. இப்போ இந்த குன்னங்குடிப்பட்டி மாதிரி மதுரை மாவட்டத்தில் எத்தனை இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஈம சின்னங்கள் இருக்குது, பெருங்கற்கால சின்னங்கள் இருக்குன்னு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தொழில்துறை, மதுரை மாவட்ட தொழில்துறை கையேடுலேயே அவங்க வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்து மேலூர் கருங்காலக்குடி மென்ஷன் பண்ணி, கருங்காலக்குடியில் இருக்குது, பறவை, துவரிமான், தாதம்பட்டி, அனுப்பானடை, திருமங்கலம், பேரையூரத்தில் செங்குளம், இந்த இடங்கள்லாம் வந்து பெருங்கற்கால சின்னங்கள் கிடைத்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த குன்னங்குடிப்பட்டி அப்படிங்கிறது அதை நாம் வந்து ஒரு 5000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறோம். அது முறையான காலக்கணிப்பு அறிவியல் பூர்வமான ஆய்வின் அடிப்படையில் காலக்கணிப்பு செய்வதன் வழியாகத்தான் அதனுடைய காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த கல்லால் செய்யப்பட்ட இந்த ஆயுதங்கள்லாம் அங்கங்கே கிடைக்குது. அதை பார்க்குறோம். அதை பார்க்கும்போது இந்த இடம் 10,000 ஆண்டுகளுக்கு கூட பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் முறையான ஆய்வுகள் தான் அதை வெளிப்படுத்தணும். எப்படி இவ்வளவு 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோம், இப்பயும் இதை பார்க்காம இருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தகவல் மட்டும்தான் போயிருக்குன்றாங்க. ஓ, தாண்டி இந்த குன்னங்குடிப்பட்டில் தான் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை வந்து தொல்லியல் துறை ஆய்வு செய்து இதை நிறுவும் பட்சத்தில் அதேமாதிரி இது சமகாலமாக இருக்கலாம் அல்லது இன்னும் காலத்தை பின்னோக்கி கொண்டு சொல்லுறதோட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த குன்னங்குடிப்பட்டிலே பார்த்தீங்கன்னா பெருங்கற்கால சின்னங்கள் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூலாயுதம் போட்ட ஒரு கல் வந்து நம்ம அது பிற்காலம் இல்லையா? அது பிற்காலம் 9-10. அப்போ அங்க வந்து ஒரு சிவன் கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட நிலக்கொடை கொடுத்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வேற அது இருந்தது. இந்த இடத்துக்கு ஆய்வு பண்ணுவதற்கு தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை, தமிழர்களுடைய வரலாற்று பொக்கிஷம் அவசியம் வாங்க. அதை திரும்ப சொல்ல வேண்டியது. ஏன்னா எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம், ஆனால் இது சம்பந்தமான ஆவணங்கள் எதுவுமே இல்லைங்கிறது கஷ்டமா இருக்கு. இந்த கற்குழிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கற்குழிகளை கேசவன் காமிக்கணும். இந்த கற்குழிகள் வந்து முக்கியமானது. கற்குவியல் பார்த்தா அழகழகா வச்சிருக்காங்க. செம்பூரான் கற்கள்ல வட்டங்கள், அது ஒரு புதுசான செம்பூரான் கற்கள்ல ஒரு வட்டம், அங்க கிடைக்கக்கூடிய கல்ல ஒரு வட்டம், இப்படின்னு அது பார்த்தீங்கன்னா அந்த பண்பாடு பார்த்தீங்கன்னா அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடு வந்து பார்க்க முடியுது. அப்போ ஒருத்தர் இறந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த இறந்ததுக்காக அவங்க அந்த பாறைகள்லாம் எப்படி தூக்கிட்டு வந்து வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய பாறைகள், கற்திட்டைகள்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. முன்னே அவ்வளோ பெரிய கல். அப்போ ஒருத்தர் இறந்தாருன்னா அவருக்காக அவங்க தயார் பண்ற அந்த குழியே ஒரு 15-20 நாள் எடுக்கும் போல இருக்கு இல்லையா? அப்படி ஒரு மரியாதையோட உயரங்களுமே வெளியிலேயே ஒரு 6 அடி 7 அடி தெரியுது. உள்ள வந்து இன்னும் ஒரு 10 அடி 5 அடிக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. அது முதல்ல சொல்லியிருந்தா அது காணொலி பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளவு நீளமானது, அகலமானது,
இது எப்படி வந்து ஒரு அரை மாதிரி செஞ்சாங்கன்றான் உள்ளபடியே ஆச்சரியமா இருக்குது. என்ன சொல்லுது தமிழக முதல்வர் சொன்னது போல் வரலாறு என்பது தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவிலிருந்து தான் துவங்க வேண்டும் சொன்னார் இல்லையா, அதை வந்து உறுதிப்படுத்துவதற்கான இன்னொரு மைல்கல்லாக நிச்சயமாக இந்த குன்னங்குடி பரிகள் சைடு வந்து அமையறதுக்கான வாய்ப்பு அத்தனை வாய்ப்பும் இருக்குது. இதில் நாங்கள் இதை கண்டதுக்கு பிறகு வந்து எங்கெங்கெல்லாம் இந்த குன்னங்குடி பட்டி பற்றி இருக்குதுன்னு செய்தி பார்க்கும்போது தகவல் ஆற்றுப்படைன்னு வெப்சைட்டில் இதை பற்றி ஒரு சின்ன செய்தி இருக்குது, படம் மட்டும் இருக்குது, பெருங்கற்கால சின்னம் இருக்குது. இந்த இடத்தை அரசு உடனே உடனடியாக ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாக வைக்கிற முதல் கோரிக்கை என்னன்னா, அந்த அரசு உடனே அந்த வரலாற்று பொக்கிஷத்தை கையகப்படுத்தணுங்கிறத முதல் வேண்டுதலை வைக்கிறோம். நிச்சயமாக அரசு செய்யும். இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் அதற்கு ஆதரவு அளிக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பெருங்கற்கால சின்னங்கள் இருக்குன்னு சொல்லும்போது பல இடங்களில் தொழில்துறை கையேடில் குறிப்பிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு கருங்காலக்குடியில் அப்படி எதுவும் இல்லை. பறவையில் பெருங்கற்கால சின்னங்கள் இன்னைக்கு பெருசாக கிடைக்கிறது இல்லை. அப்போ அரசு தொழில்துறையாக கையேடில் குறிப்பிடுற பல ஊர்களில் பெருங்கற்கால சின்னங்கள் இன்னைக்கு இல்லை. அதோட என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா வீடுகள் வந்துருச்சு, வயல்வெளிகள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய 2 முக்கியமான பெருங்கற்கால தலங்கள் வந்து பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கக்கூடிய தலங்கள் நரசிங்கம்பட்டி, இன்னொன்று இந்த குன்னங்குடி பட்டி. இது 2ம் பெரிய பரப்பளவில் இருக்குது. இதை அரசு உடனடியாக 2யுமே, ஒன்று நரசிங்கம்பட்டியில் இருக்கிறது வந்து வனத்துறையினுடைய பகுதிக்குள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பி பழைத்து நிற்குது. ஆனால் குன்னங்குடி பட்டியில் இருக்கிறது வந்து அதை உடனடியாக கையகப்படுத்தி இந்த இடத்தை வந்து உடனடியாக பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிக்கணும். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறையால் பாதுகாக்கப்பட்ட இடங்கள்னு ஏற்கனவே மதுரையில் 18 இடங்கள் இருக்குது. அதில் வந்து கருங்காலக்குடி, தமிழ் கல்வெட்டு கிடைக்கக்கூடிய 14 மலைகள், இது போக வந்து அழகு கோயில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபம், இப்படி பல தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை 10 தூண் சந்து, அங்கே இருக்கக்கூடிய 10 தூண்கள், இப்படி தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எல்லாம் பாதுகாக்கப்பட்ட சின்னங்களை அறிவித்து பாதுகாப்பது போல இந்த குன்னங்குடிப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஈமக்காட்டையும் குரங்குப்பானைன்னு அவங்க மக்கள் அழைக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமாக தமிழ்நாடு அரசு உடனடியாக மதுரை மாவட்ட நிர்வாகமும் இதில் தலையிட்டு உடனடியாக இதை அறிவித்து பாதுகாக்கணும். வரலாற்று பயணம், வரலாற்று சுற்றுலா அப்படின்ற அடிப்படையில் கொடைக்கானலுக்கு போவாங்க. எல்லா இடங்களுக்கு போகணும். கொடைக்கானல் அறியப்பட்ட இடங்களாக, ஆமாம், கொடைக்கானல் இருக்கக்கூடிய அந்த டால்மென் சொல்லுவாங்க, கல்திட்டைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவாங்க, கல்பதுக்கைகள் இருக்கிற இடங்களுக்கு போவாங்க, மறையூருக்கு போவாங்க. மறையூரில் இது மாதிரியான இடங்கள், மறையூர்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடங்கள் சுற்றுலா பகுதி. இது வந்து நீங்கள் கட்டணம் கொடுத்து அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். அப்படி வந்து பாதுகாக்கப்பட்ட இடங்களாக இருக்குது. ஆனால் மதுரையில் அதுக்கு இணையான இல்லை அதை விட கூடுதலாக இருக்கக்கூடிய வந்து இப்படியான ஒரு பெருங்கற்கால சின்னம் வந்து மதுரையில் இருக்குது அப்படிங்கிறது மதுரைக்காரர்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரில. உண்மையிலே கீழடி எப்படி நம்ம தமிழ் நாகரிகத்தை, தமிழ் வரலாற்றை வந்து ஒரு படி மேலே கொண்டு சென்றதோ அதுபோல் இந்த குன்னங்குடிப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த குரக்குப்பற்றை நிச்சயமாக தமிழனுடைய வரலாற்றுக்கு ஒரு மைல் கல்லாக அல்லது ஒரு பெரிய சான்றாக இந்த இடம் விளங்கும் நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய கலைக்கல்லூரிகள் இருக்கிற வரலாற்று துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராசிரியர்களும் மாணவர்களை அழைத்து கொண்டு இந்த இடத்தை வந்து நீங்கள் அவசியம் கீழடி கூட்டு போகிறது மாதிரி இந்த இடத்தையும் நீங்கள் கூட்டு வந்து காமிக்கணும். கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு குன்னங்குடிப்பட்டியும் பாதுகாக்கப்பட்ட மிக முக்கியமான தொல்லியல் இடங்களாக நாங்கள் பார்க்குறோம். அதை அரசும் பார்க்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்து நரசிங்கம்பட்டியினுடைய ஈமக் சின்னங்கள் எப்படி இருக்குது அப்படி அதனுடைய சிறப்புகள் குறித்து பார்ப்போம். நன்றி. நன்றி.